ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி. இந்த ஒரு விஷயம் இப்போதைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டுட்டு வருது. இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நெறைய நியூஸ் சேனல் இந்த நியூஸ பத்தி கவர் பண்ணல அப்படின்றது தான் வேடிக்கைய தாண்டி ஆச்சரியத்த உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். சிவகாசியில இருக்கக்கூடிய ஐயனார் ஜானகி அம்மாள் அப்படின்ற ஒரு காலேஜ்ல சோலை ராணி அப்படின்ற ஒரு மாணவி 2nd இயர் பிசிஏ படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே காலேஜ்ல சேர்ந்த 2 மாணவர்கள் இந்த இன்சிடென்ட்ட பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. சோலை ராணி அதே காலேஜ்ல படித்த ஒரு மாணவன காதலித்து வந்ததாக சொல்லப்படுது. காலேஜுக்கு வெளியில அந்த ஒரு மாணவன் கூட அவங்க ஒரு போட்டோ எடுத்து அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோ காலேஜ் மத்தியில சர்க்குலேட் ஆகி கிளர்க் கிட்ட போயிட்டு கிளர்க் கிட்ட இருந்து பிரின்சிபல் வரைக்கும் போயிருக்கு. பிரின்சிபல் உங்க பேரண்ட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்டுமே பிரின்சிபல வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள பத்தி பேசி, திட்டி, நிறைய வார்ன் பண்ணி அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால கொஞ்சம் டிப்ரஷனுக்கு ஆளான சோலை ராணி விபரீத முடிவு எடுத்து அவங்களோட உயிர அவங்களே எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணு, ஒரு பையன் 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுல என்ன தவறு? அவங்க காதலித்தாலும் சரி, காதலிக்காம இருந்தாலுமே சரி, ஒரு போட்டோ எடுத்து அவங்களோட பெர்சனல் Instagram பேஜ்ல அப்லோட் பண்றதால, யாருக்கு இதுல என்ன பிரச்சனை? அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு சத்தியமாக தெரியல. இது வந்து இந்த சிவகாசியில மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சிவகாசி ஒரு காலேஜ்ல மட்டும் தான் இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. வெளியில என்ன நடந்தாலும் காலேஜ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் எடுத்து பண்றாங்க அப்படின்னு கிடையாது. சென்னையிலயுமே சரி, நிறைய இடங்கள்லயுமே சரி, நாங்க காலேஜ ஸ்ட்ரிக்ட்டா வச்சுக்கிறோம். காலேஜ்ல இருக்கக்கூடிய பசங்கள வந்து ரொம்ப டிசிப்ளினா வளர்க்கிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஒரு சில கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பொண்ணு, ஒரு பையனும் காலேஜ்க்கு வெளியில நடந்த ஒரு இன்சிடென்ட்ட எப்படி இவங்க காலேஜ்க்குள்ள எடுத்துட்டு வராங்க? எப்படி இவ்ளோ பெரிய விஷயமா இவங்க ஆக்குறாங்க அப்படின்னு தெரியல. 2வது விஷயம் வந்து இந்த ஒரு மாணவி சோலை ராணி செய்த ஒரு விஷயமே வந்து தவறான ஒரு விஷயம் தான் நான் பார்க்கிறேன். படித்த தற்கூரிகள் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாரி பெருசாக்குறதால, நம்ம இந்த மாரி விபரீத முடிவு எடுக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஏதோ ஒரு தற்குறித்தனமாக ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க. அத வந்து மீண்டு அத போல்டா நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுத்துறோம். இதனால யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் ஆறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க, நம்ம சுத்தி இருக்கிற நெறைய பேர் அஃபெக்ட் ஆறாங்க. நம்ம லைஃபே போச்சு. இதுக்காக நம்ம வளரல. ஏதோ ஒரு தற்குறி ஏதோ ஒரு விஷயம் செய்றதால நம்மளோட லைஃப நம்மளே வந்து ஸ்பாயில் ஆக்கிக்கிறது ஒரு நல்ல விஷயமா படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சோலை ராணி மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய பேரு நாள்தோறும் நெறைய விஷயங்கள வந்து யோசிக்காம ஒரு சிலர் இந்த மாரி விபரீத முடிவு எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான விஷயமா நான் பார்க்கல. இந்த ஒரு சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.